ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு. இன்னைக்கு அதே வார்த்தையை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கும்படிக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி. ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களை ரொம்ப அப்ரஸ்ட் பண்ணுறாங்களா? உங்கள் வீட்டில் என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்க. என்ன ஒருவேளை எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க. தேவ பிள்ளையே, ஒரு வேலைச்சலத்தில் நீங்கள் வாழ்கிற இடத்துல உங்கள் பகுதியில் ரொம்ப உங்களை வேதனைப்படுத்தி உங்களை துன்பப்படுத்துகிறாங்களா? துன்பத்தின் பாதையில் நடந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறியும்படிக்கு கர்த்தர் தன் கைவல்லமையை காண்பிப்பார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில் சோர்ந்து போகாதீங்க. இங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்கிறோம். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்கணும். போகிறதுக்கு முன்பாக இங்கே யோர்தான் தடையாக இருக்கும். அப்போ அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற காலம். ஆண்டவர் என்ன சொல்லுவார் சொன்னா, ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டியோடு என்ன செய்யணும்னா, அந்த யோர்தான்ல காலை வைக்கும்போது, ஓரத்தில் காலை வைக்கும்போது யோர்தான் குவியலாக நிற்கும். யோர்தான் குவியலாக நிற்கும்போது என் ஜனங்களை நான் வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. பாருங்க, அதே யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்து உப்புக்கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆசாரிகளை கொண்டு காலை வைக்க சொல்றாரு. பெட்டியோடு அவங்க யோர்தான் கரை புரண்டு போகிற யோர்தான் குவியலாக நின்றுதான் அவர்கள் கடந்து போனார்கள். தேவப்பிள்ளையில் அதே யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அந்நாளில் கர்த்தர் யோசுவாவின் சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் பயந்திருந்தார்கள். ஆமென். தேவப்பிள்ளை அங்கே சொன்னார், நான் மோசையோடு இருந்து போல உன்னோடு கூட இருப்பேன். மோசைக்கு எப்படி ஜனங்க பயந்தாங்களோ அதே போல் பயப்படுவாருங்க. இந்த அற்புதம் நடந்த உடனே இங்கே யோசுவாக்கு ஜனங்களாம் பயந்தார்களாம். தேவப்பிள்ளையில் நிச்சயமாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். 2 நாளாக 29:12 வாசிக்கிற எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். சோர்ந்து போகாதீங்க. அவர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் முன்னேறுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ ஆண்டவர் அந்த தடையெல்லாம் உடைச்சி போட்டு உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பாருன்னு சொன்ன வார்த்தையின்படி அப்பா யோசுவாவை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் உடைஞ்சு போய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரன்ற தலைகுனிவோடு இருக்காங்களோ கர்த்தர் இந்த நாளில் அவர்களை கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்கள் கிருபையில் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உமக்கு சொல்றது இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பை ஒப்பு கொடு. இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மையை வைப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.